அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். இறைவன் காரை செடிகளுக்கு மத்தியில் எழுந்தருளிய திருக்கோயில் எங்கே இருக்கிறது? ஸ்ரீ ஸ்ரீ ஏகாந்தநாதன், பஞ்சபூதங்களின் கோமகன், ஞானத்தின் மன்னவன். தட்சிணாமூர்த்தி 7 சீடர்களுடன் காட்சி தரும் ஆலயம் எங்கே இருக்கிறது? அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குருபத சேவை தரும் பெரும் வாழ்வை. புதன் கிரகம் தனக்கான கிரக நிலையை பெற்ற திருத்தலம் எதுவென்று தெரியுமா? குருபத சேவை தரும் பெரும் வாழ்வை. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, திருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம். உலகெல்லாம் ஸ்ரீ சத்யநாதேஸ்வரர் திருக்கோயில், திருக்காலிமேடு, காஞ்சிபுரம். ஆவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காஞ்சிபுரம் நகரில் திருக்காலிமேட்டில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ சத்யநாதேஸ்வரர் திருக்கோயில். இங்குள்ள இறைவன் சத்யநாதேஸ்வரர் என்றும் அம்பிகை பிரம்மராம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்தில்தான் இறைவன் காரைச்செடிகளுக்கு மத்தியில் எழுந்தருளினாராம். ஆகவே இந்த தலத்தின் விருட்சமாக காரைச்செடி உள்ளது. சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்த புதன் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு தனது கிரக நிலையை பெற்றதாக தல வரலாறு கூறுகின்றது. இங்குள்ள தல தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் நகரின் மையத்தில் உள்ள இந்த ஆலயம் மேற்கு பார்த்த வாக்கில் காட்சியளிக்கிறது. இக்கோயில் 3 நிலை கோபுரத்துடன் மிக அழகாக அமைந்துள்ளது. முகப்பு வாயில் வழியே கோபுரத்தை நோக்கிச் செல்லும் போது இடையில் நந்தி மண்டபம், கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றை காணலாம். கோபுர வாயிலை கடந்து உள் சென்று பிரகாரத்தை வலம் வரலாம். இந்த தலத்தின் நந்தியின் கழுத்து தெற்கு முகமாக திரும்பியிருப்பது விசேஷமான ஒன்றாக பக்தர்கள் கருதுகின்றனர். கைலாயபுரியின் காவலரே, கைலாசநாதரை சுமப்பவரே, உள்வாயிலை கடந்து சென்றால் கருவறையை சுற்றியுள்ள முதல் பிரகாரம் உள்ளது. கோஷ்ட மூர்த்தங்களாக கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மன், துர்க்கை ஆகியோர் உள்ளனர். கருவறை சுவற்றில் 4வர், இந்திரன், புதன், பைரவர், விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர் சன்னதிகள், அதையடுத்து கஜலட்சுமி ஆகிய மூல திருமேனிகள் உள்ளன. துவார விநாயகர், துவார சுப்பிரமணியர் ஆகியோரை தரிசித்து உள்ளே சென்றால் மூலவரை தரிசிக்கலாம். காரை திருநாதேஸ்வரர் என்றும் சத்யநாத சுவாமி என்றும் வழங்கப்படும் மூலவர் சுயம்புலிங்க திருமேனியாக மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மூலவர் செம்மண் நிறத்தில் கரகரப்பாக சற்று உயர்ந்தும் பருத்தும் காணப்படுகிறார். அருகில் அம்பாள் உற்சவ திருமேனி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தலம் குறித்த நாம் யாவரும் அறியாத தகவல் ஒன்று. காஞ்சிபுரத்தில் உள்ள சிவத்தலங்களில் உள்ள சிவனுக்கு காஞ்சி காமாட்சி அம்மனே பொதுவான அம்பாளாக இருப்பதால் இங்குள்ள கோயில்களில் அம்பாளை பார்ப்பது அரிது. ஆனால் இக்கோயிலில் கருவறையிலேயே சுவாமிக்கு அருகே தெற்கு பார்த்தபடி உற்சவர் வடிவில் அம்பாள் காட்சி தருகின்றாள். உற்சவராக இருந்தாலும் மூலவருக்கு உரிய பூஜைகள் அனைத்தும் அம்பாளுக்கும் செய்யப்படுகிறது. உற்சவராக இருந்தாலும் விழா காலங்களில் அம்பாளை வெளியே கொண்டு செல்வதில்லை என்பது சிறப்பான ஒன்றாகும். இக்கோயிலில் நவக்கிரகங்கள் 4வருக்கும் தனித்தனியே சன்னதிகள் அமைந்துள்ளன.
மற்றொரு அறியாத தகவல். குருவான தட்சிணாமூர்த்தி பொதுவாக அனைத்து ஆலயங்களிலும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய 4 சீடர்களுக்கு ஞானம் போதித்த நிலையில்தான் காட்சி தருவார். ஆனால் இந்த தலத்தில் அவருக்கு கீழே 7 சீடர்கள் இருக்கின்றனர். இது வித்தியாசமான அமைப்பாகும். புதன் இத்தலத்தில் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கின்றார். புதன் கிரகதோஷம் நீக்கும் பரிகார தலமாகவும் இந்த ஆலயம் கருதப்படுகிறது. பிரகாரத்தில் புதனுக்கு அருகில் இந்திரன் சந்நிதி கொண்டிருக்கிறார். ஒருமுறை சந்திரன் மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவதற்காக யாகம் ஒன்றை நடத்தினான். அந்த யாகத்தில் குரு என்ற முறையில் வியாழன் தன் மனைவி தாரையுடன் கலந்து கொண்டார். அவள் மீது காதல் கொண்ட சந்திரன் அவளை மயக்கி அவனுடனே இருக்கச் செய்து கொண்டான். இந்நிலையில் சந்திரனுக்கும் தாரைக்கும் மகனாக பிறந்தார் புதன். இதையடுத்து பிரகஸ்பதி சிவனிடம் முறையிட்டு தனது மனைவியான தாரையை கூட்டிச் சென்றார். புதனை சந்திரனே வளர்த்து வந்தார். புதன் பெரியவனாகியதும் தான் பிறந்த முறையை அறிந்து வெறுப்புற்று சந்திரனை பிரிந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டார். தாய் தந்தையை பிரிந்திருந்த புதன் இத்தலத்திற்கு வந்து தனக்கு கிரகங்களில் ஒரு பதவி கிடைக்க அருளும்படி சத்யநாதரிடம் வேண்டினார். அவருக்கு இந்த தலவிருட்சமான காரை செடிகளுக்கு மத்தியில் காட்சி தந்த சிவன் புதனுக்கு அருள் புரிந்தார். இத்தலத்தில் உள்ள இறைவனை புதன் வழிபட்டு கிரக நிலை பெற்றதால் மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாதகத்தில் புதன் வலுவிழந்து இருப்பவர்கள் புதன்கிழமைகளில் இந்த தலம் வந்து இந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் பரிகாரம் பெறலாம் என்கிறார்கள் பலன் பெற்றவர்கள். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் இறைவன் காரை செடிகளுக்கு மத்தியில் எழுந்தருளிய தலமும் புதன் கிரகம் தனக்கான கிரக நிலையை பெற்ற திருத்தலமுமான காஞ்சிபுரம் திருக்காலிமேடு ஸ்ரீ சத்யநாதேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுக்கிரகங்கள் பெருகட்டும். உலகெல்லாம் ஸ்ரீ சத்யநாதேஸ்வரர் திருக்கோயில், திருக்காலிமேடு, காஞ்சிபுரம். ஆவிய நிர்மலி வேணியன் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.